உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவன் பராக்கிரமுள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த அற்புதமான தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். He cares for us. நாம் சகோதரி நினைத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாரு, நம் ஜபத்தை இவர் கேட்கவில்லை, நம் ஜபம் பரலோகத்துக்கு அவருடைய செவிகளில் போய் விழுகிறதா, நம் தகப்பனாகிய கிறிஸ்து இயேசு எதை கேட்கிறாரா என்று நாம் சில நேரம் டவுட் பண்ணலாம், சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வேதாகமத்தில் கூட படிக்கும் பொழுது தோமையார் கூட, செயின்ட் தாமஸ் கூட வந்ததில்லை. அப்போ நமக்கும் வர அது லகுவாக இருக்கும். ஆனால் தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய ஐக்கியம் ஜபத்திலே, வேண்டுதலிலும், உபவாசத்திலும், அவரோடு இருக்கிற ஐக்கியத்திலும் நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய கனெக்ஷன் பரலோகத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக இருக்கும் பொழுது, தேவன் நம்மை அவர் பார்த்து நமக்கு நன்மை செய்கிறா இருக்கிறார். ஏற்கனவே செய்து முடித்தது தான். ஆனால் நம்ம அதை கிடைக்கிறதுக்கு அதை பெற்றுக்கொள்வது நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி கவலைப்பட தேவையில்லை, தவிக்க தேவையில்லை. நம்ம எல்லா கவலையும் அவர் மேலே வைத்து விடும் என்று தான் வேதாகம் சொல்லுகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில், இதை பார்த்துக்கிற சகோதரி, எந்த வித ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், உங்கள் தேவைகள் இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், எந்தவித நோய்கள் இருந்தாலும், கட்டுகள் இருந்தாலும், தேவன் இன்னைக்கு அதை அறுத்து போடுவார், உங்களை சுகமாக்குவார், அவர் பலத்தை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், அவர் பராக்கிரமம் உங்களை காத்துக்கொள்ளும். சிலுவையை முடிச்சதை தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேதாகமத்தின் மூலமாக பிலிப்புக்கு எழுதின பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். சிந்தையில் கட்டு இருக்கும். நம்ம சில ஆசீர்வாதம் பெற்றிருப்போம், சில ஆசீர்வாதம் கிடைக்காம நாட்கள் போய்கொண்டே இருக்கும். நம்முடைய கனெக்ஷன் ஆண்டோடு இல்லையா, ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் ஆனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரா? ஏன்னா நம்மளுடைய கிரியை சரியில்லையா? என்ன தவறு நடந்து கொண்டு இருக்கிறது? நாம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம், நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம், உபவாசிக்கிறோம், நம்மளால கூடிய அளவுக்கு ஜெபிக்கிறோம், வேதாகம் படிக்கிறோம், சபைக்கு நேரத்துக்கு போகிறோம், சபையில் நம்ம அங்கத்தினா இருக்கிறோம், நாம் ஜெபம் செய்கிறாங்க, ஜெப வீரர்களாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஜெபம் செய்கிறாக இருக்கிறோம். ஆனால் ஏன் சில காரியங்களை நமக்கு தேக்க மாதிரி அது தேங்கி இருக்கு? அந்த ஆசீர்வாதங்கள் ஏன் முடங்கி இருக்கு? அந்த ஆசீர்வாதங்கள் ஏன் பெரிய அளவில் ஒரு சாதிக்க முடியல? இல்லை இதை சாதிச்சதே சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துருக்கார், ரைட்டு, அதை நான் தப்பாக சொல்லலை. சின்ன சின்ன ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, செழித்திருக்க தான் நம்ம அழைத்திருக்கிறார், பெருக்கத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். அவர் 5 அப்பத்தை 5000 அப்பம் ஏன் மாற்ற வேண்டும்? 2 மீனை 2000 மீனாக ஏன் மாற்ற வேண்டும்? அவர் 20-30 மாற்றலாம்ல, அதை பிச்சு கொடுக்கலாம். இல்லை, அவர் நிறைவே கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, என்ன நடந்தது? அது மீந்ததை எடுத்துக்கிட்டாங்களா? பல கூடைகள் நிறைய, 12 கூடைகள் நிறைய நிரப்பி கொண்டாங்கல்ல, அதை எடுத்துக்கொண்டு போனாங்களே. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், நிரம்பி வரும் ஆசீர்வாதம் ஆண்டை தர வல்லவராக இருக்கிறார். அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும், அவரை போல நம்ம மாற வேண்டும், எல்லாவற்றையும் திருப்தியாக இருக்க வேண்டியதுதான். தரித்திரத்திலையும் இல்லாமலேயுமே கிறிஸ்துவர்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. அது
அதை தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுவது ஒன்றும் புதுசல்ல. ஆனாலும் நாம் மேன்மைப்பட்டு இருக்க வேண்டும். நாம் ராஜாக்களாக இருக்க. அப்போ ராஜாக்களாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்மளுடைய உடைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய விசுவாசங்கள், நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஆசீர்வாதம் இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நன்மை பயக்கும் வகையில் இருக்கணும், பிறருக்கு ஆசீர்வாதம் மாறணும். அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பதான் நம்ம ஆசீர்வாதம் இருப்பதற்கு ஒரு அர்த்தம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது எதற்காக ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார்? எல்லையற்ற வகையில் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? மற்றவர்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? இல்லாதவர்களுக்கு கொடுங்க, தரித்திரத்துக்கு கொடுங்க, தரித்திரத்துக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, அவளுக்கு கொடுங்க. அப்போ ஆச்சரியப்படும், ஓ இந்த தேவன் பாருங்க எப்படிப்பட்ட தேவனா இருக்கு, இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறவர், ஊழியம் செய்கிறார், நமக்கு வேண்டியதை அவர் கொடுக்கிறாரு. அவர்கள் மனமாற அது வழி வகுக்கும். ஆகையால் தேவன் சொல்லுகிறபடி, இந்த வேதாத்தில் எழுந்திருக்கிறபடி, குறிப்பிட்டிருக்கிறபடி இது நடக்கும். ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்பார். சில விஷயத்துல என்ன ஒரு டிலே நடந்தாலும் அவர் ஜபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். நம்மள அன்சக்சஸ்ஃபுல்லாக கிறிஸ்டின் வாழ்க்கை போகாது. உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை அன்சக்சஸ்ஃபுல்லாக போகாது, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். விக்டோரியஸ் பீப்புள் வி ஆர் விக்டர்ஸ். நம்ம ஜெய வீரர்கள். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்கி தவிக்க தேவையில்லை. நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வைத்தணும், நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேலே வைத்தணும். நம்ம போயிட்டே இருக்கணும். ஆமாம், வரும், எல்லாம் வரும். இப்போ வர ஒரு இந்த காலங்கள், நேரங்கள், ஆட்சிகள் எல்லாம் இருக்கு. ஆனால் யார் வந்தாலும் சரி அவர்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆனால் நன்மை செய்கிற தேவன் ஒருவரே. எந்த ஒரு நல்ல ஈவும் வரவும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவை இறங்கி வருகிறது. கர்த்தர் கொடுத்தாதான் யாருக்குமே நடக்கும். எப்படிப்பட்ட அதிகாரம் துரத்த மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி. ராஜாக்களை உண்டு பிரதன், பிரபுக்களை மாயமாக்குறதே நம் தேவன். ராஜாவர், கர்த்தாதி கர்த்தர். அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளை நிற்கும். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வேண்டும். விசுவாசிங்க. நீங்க நாம் ஆராதிக்கிற எப்படிப்பட்டவர் தெரியல, வல்லமையுள்ள தேவன். நமக்கு என்ன வேணுமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அது கொடுப்பார். நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதை பார்த்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவனுக்கே மகிமையும் மகத்துவம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.